திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள தென்னப்பட்டியில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த நந்தீஸ்வரர் கோவில் வளாகம் உள்ளது. அனைத்து சிவ ஆலயத்திலும் சிவன் லிங்க வடிவில் இருப்பார். ஆனால் இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவனும் பார்வதியும் சமேதராய் காட்சி கொடுக்கிறார்கள். இதுவே இக்கோயிலின் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோயிலில் வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மற்றும் தீராத நோய்கள் தீருவதாகவும் குழந்தை பேறு பெற்று வருவதாகவும் இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் நந்தீஸ்வரர் கோவில் கோபுரத்தில் இருந்த கலசத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் பேரில் வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பழனி மாவட்டத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜே.பி. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம் ராஜா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது தெரிவித்த அவர், தமிழக அரசு சார்பில் வாட்வரி சமாதான திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் 2 லட்சம் வணிகர் குடும்பங்களின் ஒளியேற்றி வைத்துள்ளதாகவும் இதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையத்தை லூலு மால் நிறுவனத்திற்கு கொடுக்க உள்ளதாக வந்த தகவல் வதந்தி என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதுபோன்ற நிகழ்வு ஏதேனும் நடந்தால் வணிகர் சங்கம் அதை எதிர்த்து கடுமையாக போராடும் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி 10வது வார்டு மஞ்சக்கல்பட்டியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடி மையம் சிதிலமடைந்ததால் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை சார்பில் 9.08 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனால் 3 மாதத்திற்கு மேலாகியும் மின் இணைப்பு, தண்ணீர் வசதி வழங்காததால் மையம் திறக்கப்படாததால் அங்கன்வாடி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது. மேலும் அங்கு போதிய அடிப்படை வசதி இல்லாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். எனவே புதிய அங்கன்வாடி மையத்திற்கு மின் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்கி மையத்தை திறந்து வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியானதன் எதிரொலியாக புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதா பழனியப்பன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் சங்ககிரி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பரணி, அங்கன்வாடி பணியாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பகுதியான வண்டிச்சோலை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு செல்லும் சாலை பல ஆண்டு காலமாக சீரமைக்கப்படாததால் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் கூட வர முடியாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து நகர்மன்ற உறுப்பினர் வனிதாவிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கட்ட வேண்டிய குடிநீர் வரி, பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் தவறாமல் கட்டி வருவதாக தெரிவித்தனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் ஆலயம் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய் ஆலயமாக இது விளங்கி வருகிறது. இங்கு செல்வ முத்துக்குமாரசாமி என்ற பெயரில் முருகனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தின் தை மாத உற்சவம் கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 9ஆம் நாள் திருவிழாவான நேற்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு செல்லமுத்து குமாரசாமி சிறப்பு அலங்காரங்களுடன் திருத்தேருக்கு எழுந்தருளினார். தொடர்ந்து மகா தீபாராதனைக்கு பின்னர் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்த பின்பு மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஜெகதேவி காமாட்சிபுரம், ஒப்பதவாடி காளியம்மன் கோயில், கிருஷ்ணா நகர் மற்றும் காளிக்கோயில் இருளர் காலனியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியிலிருந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு அரசின் உதவித் தொகைகள் பெற சாதி சான்றிதழ் அவசியமாகிறது. மேலும் சாதி சான்றுகள் இல்லாததால் 10ஆம் வகுப்பிற்கு பின் மேல்நிலை கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்படுவதாக கூறி பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டு மனு அளித்தனர். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் கிராமம் தோறும் செல்வம் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை கிராம பகுதி மக்களுக்கு எடுத்துரைப்பது குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம், விமல்ராஜ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட திருக்கலாச்சேரி, எடுத்துக்கட்டி, பூதனூர், சங்கரன்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது என பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு வாகனம் நிறுத்தப்பட்டு அதில் உள்ள ஒளித்திரையுடன் மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் உதவியுடன் எப்படி வாக்குப்பதிவு செய்வது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வாக்களிப்பது குறித்து பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உரக்காடு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 150க்கும் மேற்பட்ட நரிக்குறவை இன மக்கள் வசித்து வந்ததாகவும், வேலை மற்றும் வாழ்வாதாரம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தங்கி பிழைப்பை நடத்தி வந்த நிலையில் தங்களது பூர்வீக நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து தங்கள் பகுதியில் குடியேற விடாமல் தடுப்பதாகவும் கூறி 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றபோது காவல்துறையினர் மடக்கி 2 பேர் மட்டும் உள்ளே செல்ல அனுமதித்ததால் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து முக்கிய நபர்கள் மட்டும் உள்ளே அனுமதித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆர்கேபேட்டை, அம்மனேரி பஞ்சாயத்து பகுதியில் உள்ள கொண்டாபுரம் காலனியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டதால் அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே அனுமதிக்காததால் மாவட்ட ஆட்சியரகம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 5 நபர்களை மட்டும் மனு அளிக்க ஆட்சியர் அலுவலகம் உள்ளே அழைத்துச் சென்றனர். இதையடுத்து ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில் ஒரே வீட்டில் 2 அல்லது 3 குடும்பங்களாக வசித்து வருவதால் இட நெருக்கடி ஏற்படுவதாக கூறி இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.